ஓம் சக்தி பராசக்தி. தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஒரு சிறந்த நாள். அக்டோபர் 2 நமது தேசப்பிதா காந்தியடிகள் பிறந்த நாள். நமது கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் மறைந்த நாள். லால் பகதூர் சாஸ்திரி முன்னாள் பிரதமர் பிறந்த நாள். இன்று விஜயதசமியும் கூட. பொதுவாக நமது கலாச்சாரத்தில் பல பண்டிகைகள் சிறப்பாக கொண்டாடிட்டு வர்றோம். அதில் நவராத்திரி விழா மிகச்சிறப்பாக கொண்டாடிட்டு வருவோம். சில கோயில்களில் சில வீட்டில எல்லாம் கொண்டாடிட்டு வருவோம். முதல் 3 நாள் துர்க்கையை நினைத்து வழிபடுவோம். தீய சக்திகள் அழிய வேண்டும், தீய எண்ணங்கள் ஒழிய வேண்டும், மனதிலே அமைதி, குடும்பத்திலே அமைதி செழிக்க வேண்டும் என்று வணங்குவோம். அடுத்த 3 நாள் லக்ஷ்மி கடாட்சம் விளங்க லக்ஷ்மியை வணங்குவோம். நல்ல செல்வங்கள் கிடைக்க, குடும்பத்தில் நல்ல இன்பங்கள் தழைக்க, இப்படி லக்ஷ்மி தேவியை வேண்டி அந்த 3 நாள் வணங்குவோம். அடுத்த 3 நாள் சரஸ்வதி. நமதுக்கு கல்வி நல்லபடியாக கிடைக்க வேண்டும், நமது எண்ணம் நல்ல எண்ணங்கள் விதைக்க வேண்டும், ஞானம் கிடைக்க வேண்டும், கலை வளர வேண்டும் என்று சரஸ்வதியை வணங்குவோம். அந்த கடைசி நாள்தான் இன்று. நேற்று நாம் ஆயுத பூஜை கொண்டாடி இருப்போம். நமது கலாச்சாரத்திலே ஆயுத பூஜை மிக முக்கியமான ஒரு திருநாள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழில் பண்ணி கொண்டே இருப்போம். அந்த தொழிலை அக்கறையுடன் செய்யும் உபகரணங்களை, அதில் இயந்திரங்களை சுத்தம் செய்து கோலமிட்டு வலிச்சு கோலம் போட்டு வாழை தோரணங்கள் கட்டி பூக்கள் வைத்து கடலைபொரி வைத்து சுண்டல் பொங்கல் வைத்து மிட்டாய் வைத்து உறவுகளை அழைத்து நண்பர்களை அழைத்து பூஜை செய்து சிறப்பாக நாம் தொழில் செய்ய வேண்டும். தொழில் செய்யும்போது தொழிலாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எந்த விபத்தும் வரக்கூடாது என்றது வணங்கும் அருமையான திருநாள் இந்த ஆயுத பூஜை திருநாள். நேற்று அது முடிந்தது. இன்று நவராத்திரியின் 9வது நாள் விஜயதசமி. அந்த விஜயதசமியிலே நன்றாக படிப்பு வர வேண்டும் என்று கலைவாணி வீற்றிருக்கும் கோயில்களிலே நெல் வைத்து நாக்கிலே ஓம் என்று எழுதுவார்கள். அந்த சிறப்பான நிகழ்வுகள்லாம் இன்று பல கோயில்களிலே நடந்திருக்கும். அப்போதுதான் அந்த சிறுவர்கள் நல்ல படிப்புடன் நல்ல கலைநயத்துடன் வாழ்ந்து பேரும் புகழும் அடைவார்கள் என்பதற்காக இந்த விஜயதசமி என்று இதுபோல செய்வார்கள். அது மட்டுமல்ல, இந்த 3 பெண் தெய்வங்களும் துர்க்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி ஒன்று சேர்ந்து ஒரே சக்தியாக உருவெடுத்து மகிஷாசுர வர்த்தினியாக மகிஷனை வதம் செய்த திருநாள் இந்த விஜயதசமி நாள். ஆகவே தீய குணம் கொண்ட அசுரர்களை அழித்த நாள். இப்போதும் நம்மிடையிலேயே சில பேர் தீய குணம் கொண்டு இருக்கிறார்கள். அந்த தீய குணங்களெல்லாம் அழிய வேண்டும் என்று அவர்களே நினைத்து நல்ல குணங்களை பெற வேண்டும். ஆன்மீக சக்தி உலகத்திலே தலைத்தோங்க வேண்டும் என்பதற்காக நமது முன்னோர்கள் இதுபோல விழாக்களை உருவாக்கி கொண்டாடி மகிழ்கிறார்கள். அப்படி நாம் ஒரு விழா நடப்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். 40வது ஆண்டை முன்னிட்டு 5 வகையான கோம்போ ஆஃபர்ஸ். முதல் ஆஃபர் 2500 ரூபா ஒர்த்துள்ள பட்டாசு, 2000 ரூபாய்க்கு 30 ஐட்டங்கள் கொடுக்கிறோம், அதில் 500 ரூபா மிச்சம். இரண்டாவது ஆஃபர் முனிப்பாஸ் பிரியாணி அரை கிலோ 140 ரூபா ஒர்த்து. மூன்றாவது ஆஃபர் லக்கி வீல், சுற்றி விட்டீங்கன்னா 80 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் பரிசு. 4வது பரிசு, நீங்கள் 5 பேருக்கு உங்கள் லிங்கை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா அதுலேயும் ஒரு ஸ்பின்ன வீல் கொடுக்குறோம், அதுலேயுமே 80 ரூபா பரிசு. எங்கள் கடைக்கு வரும் அனைத்து 6 வயது குழந்தைகளுக்கு பரிசு. இந்த விவரங்கள்லாம் தெரிய எங்கள் லிங்கை கிளிக் பண்ணால் உங்கள் வாட்ஸ்அப்லேயே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணலாம். ஆக மொத்தம் 800 ரூபாய்க்கு பரிசு.
இவ்வளவு தரமான கம்பெனியிலிருந்து வாங்கும் பட்டாசுகளுக்கு இவ்வளவு சலுகைகள் கொடுப்பவர்கள் தீபம் நியாய விலை பட்டாசு கடை, சுந்தராபுரம் டு மதுக்கரை ரோடு மேம்பாலம் அடியில், கோவை 21. எங்களது ஊரிலே சுந்தராபுரத்திலே முத்துமாரியம்மன் திருக்கோயிலிலே கடந்த 30 ஆண்டுகளாக இதுபோல கொலு வைத்து நமது ஊர் பெண்களெல்லாம் ஒன்று சேர்ந்து 9 நாளும் சிறப்பாக பாடல்கள் பாடி அந்த தெய்வத்தை வணங்குவார்கள். மார்கழி திருவிழா, பிரணவ மந்திர திருவிழா, மாதவ திருவிழா, சர்வமங்கள திருவிழா. மார்கழி திருவிழா, பிரணவ மந்திர திருவிழா, மாதவ திருவிழா, சர்வமங்கள திருவிழா. சங்கம திருவிழா, பக்தி சிந்தையில் திருவிழா, சுந்தர திருவிழா, தீபச்சுடரொளி திருவிழா. சங்கம திருவிழா, பக்தி சிந்தையில் திருவிழா, சுந்தர திருவிழா, தீபச்சுடரொளி திருவிழா. பண்டிசை திருவிழா, தெய்வ பாதுர திருவிழா, திகழும் பண்டித திருவிழா, திரளும் பக்தரின் திருவிழா. மார்கழி திருவிழா, பிரணவ மந்திர திருவிழா, மாதவ திருவிழா, சர்வமங்கள திருவிழா. கணபதி முருகனை, கைலை தலைவனை, கண்ணனை, பிரம்மனை தொடரும் விழா. திருமகள் பாரதி உமையன மூவரும் உள்ளொளியாகிட சுடரும் விழா. மத்தள மேளமும் மங்களநாதமும் அத்தனின் அருளோடு சேர்ந்த விழா. சித்த மகிழ்ந்திட சிந்தனை மேவிட நித்தமும் ஓர்மறை சேர்ந்த விழா. மார்கழி திருவிழா, பிரணவ மந்திர திருவிழா, மாதவ திருவிழா, சர்வமங்கள திருவிழா. வானவர் திருவிழா, ஒளிரும் ஞானியர் திருவிழா, அன்னையர் திருவிழா, அருளும் புண்ணிய திருவிழா. வானவர் திருவிழா, ஒளிரும் ஞானியர் திருவிழா, அன்னையர் திருவிழா, அருளும் புண்ணிய திருவிழா. செந்தமிழ் திருவிழா, மலரும் செவிகளின் திருவிழா, கசியும் விழிகளின் திருவிழா, குவியும் கரங்களின் திருவிழா, குவியும் கரங்களின் திருவிழா. மார்கழி திருவிழா, பிரணவ மந்திர திருவிழா, மாதவ திருவிழா, சர்வமங்கள திருவிழா. மார்கழி திருவிழா. நமது ஊர் பெண்களெல்லாம் ஒன்று சேர்ந்து 9 நாளும் சிறப்பாக பாடல்கள் பாடி அந்த தெய்வத்தை வணங்குவார்கள். இன்று விஜயதசமி அன்று சிறுவர்களை எல்லாம் வைத்து
பூஜை செய்து பொட்டு வைத்து அவர்களுக்கு வளையல் கொடுத்து அவர்களுக்கு நோட்டு புக்கு பேனெல்லாம் கொடுத்து மிகச் சிறப்பாக இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பெண்களெல்லாம் சேர்ந்து சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். அவர்களுக்குள்ளேயே இதுபோல் பூஜை சாமான்கள் வாங்கி கொள்வது, பென்சில், பேனா, நோட்புக், வளையல் போன்ற பரிசு பொருட்களை வாங்கி கொள்வது, இது எல்லாம் சேர்த்து சிறப்பாக கொண்டாடி மகிழ்கிறார்கள். பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கஜானனம் கணாதிசேவிதம் கவித ஜம்போ பாலசாலவக்ஷிதம் உமாசுதம் சோம விநாசகாரணம். வானவர் திருவிழா ஒளிரும் ஞானியர் திருவிழா, அன்னையர் திருவிழா, அருளும் புண்ணிய திருவிழா. வானவர் திருவிழா ஒளிரும் ஞானியர் திருவிழா, அன்னையர் திருவிழா, அருளும் புண்ணிய திருவிழா. செந்தமிழ் திருவிழா மலரும் செவிகளின் திருவிழா, கசியும் விழிகளின் திருவிழா, குவியும் கரங்களின் திருவிழா, குவியும் கரங்களின் திருவிழா. மார்கழி திருவிழா, பிரணவ மந்திர திருவிழா, மாதவ திருவிழா, சர்வமங்கள திருவிழா. மார்கழி திருவிழா, பிரணவ மந்திர திருவிழா, மாதவ திருவிழா, சர்வமங்கள திருவிழா. எனது மகனும் மருமகளும் நினைத்த காரியம் நடந்ததால் இன்று அந்த பூஜையிலே கலந்து கொண்டு 150 பேருக்கு அன்னதானம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இத்தனை நிகழ்ச்சியையும் நாம் கண்டுகளிப்போம். உங்களுக்கு அந்த மகிஷாசூர வர்த்தினியின் அருள் கிடைத்து நீங்கள் நல்லபடியாக உங்கள் குடும்பத்துடன் வாழ்ந்து இந்த நாட்டிற்கும் வீட்டிற்கும் நல்ல செயல்களை செய்து மற்றவர்களுக்கு உதவி சிறப்பாக வாழ தீபம் இயற்கை டிவி சார்பாக வாழ்த்துகிறோம். பட்ஜெட்ரி கோம்போ பேக்காக நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 30 ஐட்டம் நாங்கள் கொண்டு வந்துருக்குறோம். என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு பார்க்கலாம். அன்னம் டீலக்ஸ் ஒரு பாக்ஸ், 30 சென்டிமீட்டர் கலர் ஒரு பாக்ஸ், 30 சென்டிமீட்டர் சாதா ஒரு பாக்ஸ், 15 சென்டிமீட்டர் சாதா ஒரு பாக்ஸ், 12 சென்டிமீட்டர் சாதா ஒரு பாக்ஸ், 12 சென்டிமீட்டர் க்ரீன் கலர் ஒரு பாக்ஸ், 9 சென்டிமீட்டர் சாதா ஒரு பாக்ஸ், ஃப்ளவர் பாட் பிக் ஒரு பாக்ஸ், அசோக சக்ரா ஒரு பாக்ஸ், 100 டிஜிட்டல் நைட் வெடிக்கிறது ஒரு பாக்ஸ், ஹைட்ரோ பாம் ஒரு பாக்ஸ், பிஜிலி ஒரு பேக்கெட், குருவி லட்சுமி, டீலக்ஸ் லட்சுமி, கோல்டு லட்சுமி எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கட்டு, 10 cm லட்சுமி அது வரைக்கும் ஒவ்வொரு கட்டு, துப்பாக்கி வந்து ரிங் கேப் போடுற துப்பாக்கி ஒன்று கொடுக்குறோம், ரிங் கேப் கொடுக்குறோம், 1.5 அடி சாட்டை கொடுக்குறோம், 100 வாலா நார்மல் 100 வாலா ஒன்று கொடுக்குறோம், பாம் ராக்கெட் 10 பீஸ் உள்ளது கொடுக்குறோம். இதெல்லாமே வந்து ரெகுலர் ஐட்டம்ங்க. இப்போ ஃபேன்சி ஐட்டம் பார்க்கலாம். செல்ஃபி ஸ்டிக் 5 பீஸ் உள்ளது, கிட்கேட் ஒரு பாக்ஸ், மேட்ச் பாக்ஸ் கலர் ஒரு பாக்ஸ், இது ஹெலிகாப்டர் ஒரு பாக்ஸ், பம்பரம் ஒரு பாக்ஸ், மணி இந்த பேங்க் ஒரு பாக்ஸ், 12 ஷாட் மல்டி கலர் வித் கிராக்லிங் ஒரு பாக்ஸ், 15 ஷாட் மல்டி கலர் வித் கிராக்லிங் ஒரு பாக்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2500 rupees ஒர்த்து வருதுங்க. 40 வருஷம் வாடிக்கையாளர் வருஷமாக நாங்கள் கருதி 2000 ரூபா பேமெண்ட் பண்ணால் போதும். இது எல்லாமே கொடுக்குறோம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னவில் ஆஃபராக வந்து 2 inch பால் ஃபேன்சி வந்து அதில் ஆஃபராக நீங்கள் ஜெயிச்சுக்கலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா ஃப்ளவர் பாட் பிக் நீங்கள் எடுத்துக்கலாம். அத்தனை பேத்துக்கு இந்த 2000 ரூபா காம்போ பேக் பண்ணுறவங்க அத்தனை பேத்துக்கும் 1/2 கிலோ சிக்கன் பிரியாணி, முனிபாஸ் பிரியாணி நாங்கள் ஆஃபராக கொடுக்குறோம். இதோட ஒர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபா ஒர்த்து வருதுங்க. இந்த ஆஃபரும் இந்த பிரியாணியும் கேஷ் டிஸ்கவுண்டும் சேர்ந்து. அப்போது 2500 ரூபா பட்டாசு பிரியாணி ப்ளஸ் இந்த பட்டாசோட எல்லாம் சேர்த்துனீங்க. இதோட ஒர்த்து வந்து 2800 ரூபா வருதுங்க. நீங்கள் வெறும் 2000 ரூபா வாங்கினீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். ஸ்கேன் பண்ணுங்க, விவரங்களை தெரிந்து கொண்டு ஆர்டர் போடுங்க.